सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. வாக்கியவிதிகள் அனுகிரகம் பண்ண திவ்யமான சகஸ்நாம ஸ்தோத்திரத்துல ரகசியநாம ஸ்தோத்திரத்துல விசேஷமான ஒரு ஸ்வரூபம் வாக் ஸ்வரூபம் கேட்டோம். வாக்கானது பிரபஞ்ச சிருஷ்டிக்கு சமமாக சொல்லியிருக்க. உலகமெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே மாதிரியே மனிதனுடைய சரீரத்துல மூலாதாரத்திலிருந்து வாக்கு வெளியில வருது. மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான வாக்குக்கு பராவாக்குன்னு பேரு. அதுவே காத்தால தூண்டப்பட்டு நாதி வரைக்கும் வறுமையானால் அப்பொழுது இந்த பஷ்யந்திங்கிற பேரை அடைகிறது. அதே மாதிரியே அந்த வாக்கானது அநாகதம் இதயத்துல வரும் பொழுது அதுவே மத்தியமா எனக்கூடியதான பேரை அடைகிறது. அதுவே நம்ம வாக்குல பேசும் பொழுது வைகரியா இருக்கு. ஆகையால் பரா பத்யந்தி மத்தியமா வைகரி இந்த நாளும் மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான பராஸ்வரூபமாகவும் நாதியில் இருக்கக்கூடியதான பத்யந்தி ஸ்வரூபமாகவும் இதயத்தில் இருக்கக்கூடியதான மத்தியமா ஸ்வரூபமாகவும் வாக்குல வைகரியாகவும் இருக்கு. இதையே தாந்திரிக சித்தாந்தத்துல மூலாதாரத்தில் இருக்கிறதுக்கு காரண பிந்து என்றதாகவும் நாபியில் இருக்கும் பொழுது அந்த காரிய பிந்து என்றும் அதுவே இதயத்துல வரும் பொழுது நாதம் என்றும் வாக்குல வரும் பொழுது பீஜம் என்றும் இதுக்கு பெயர்கள். இதுவே அந்தந்த சக்தி ஸ்வரூபமா சொல்லும் பொழுது சாந்தா வாமா ஜேஷ்டா ரௌத்ரின்னு ஆச்சு. சமஷ்டியாக அம்பிகா இச்சா ஞானம் கிரியா எனக்கூடியதான ஸ்வரூபம் அர்த்தம். இதுவே நம்ம சரீரத்துல இல்லாமல் நம்ம தேசத்துல பார்க்கும் பொழுது பௌத்திகமாக காமரூபம் பூர்ணகிரி ஜாலந்தரம் ஓட்யானம் எனக்கூடியதான 4 பீட்டங்களாக அமைஞ்சிருக்கு. வேதாந்திகளை இத சுத்த பிரம்மம் மாயோட கலந்த பொழுது பராஸ்வரூபம் அதுதான் விசேஷமாக அவ்யக்தமாகவும் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான இச்ச வரும் பொழுது இதையே ஈஸ்வர ஸ்வரூபமாவுதோ காமய தவஹுத்யாம் பிரஜாயேய அப்படின்னு ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் அது உலகத்துல இருக்கிற காரணமான பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணும் பொழுது அத ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபமாகவும் பஞ்சபூதங்களையே சிருஷ்டி பண்ணி உலகமே படைச்ச சமயத்துல விராட் ஸ்வரூபமாகவும் இப்படி சொல்லப்பட்டது. இப்படி பரா பிரத்யக்ஷி ரூபா பத்யந்தி பரதேவதா அப்படிங்கிற ஸ்வரூபம் வரைக்கும் பார்த்தோம். மேல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அடுத்ததாக இருக்கக்கூடியதான அம்சம் மத்தியமா வைகரி ரூபா வர்த்தமானதஹம்சிகா. மத்தியமா வைகரி ரூபா மத்தியமா ஸ்வரூபமாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்றது. மத்தியமா அப்படிங்கிறது மத்திய ஸ்திதா மத்தியமா. அடுத்தது மத்திய இதயத்தில் மத்தியமா ஸ்வரூபம் இதயம். நீங்க உட்கார்ந்துன்றது இல்லையானால் பூமியில பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துடையானால் இந்த சரீரத்துல நடு பாகமானது இதயம். அந்த பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணிருக்காருன்னா உட்கார்ந்துன்றது இல்லையானால் நேரா நம்ம இதயமானது நடு பாகமா வருது. அதனால அங்க மத்தியமான பேரம் ததுப்தம் பஷ்யந்தீவன கேவல முத்தேர்நாபைவஹிகரீவ பஹி குடதர நிகிலாவயவா வாக்ரூபா மத்தியமா தயோரஸ்மாத் பஷ்யந்தீவன கேவல முத்தேர்ன. பஷ்யந்தியானது எப்படி அந்த மூலாதாரத்திலிருந்து குதிச்சு வெளியில வந்ததோ அப்படி இல்லாமல் நாபைவஹிகரீவ பஹி அதே போல வைகரி வாக்கானது 4 பேருக்கு கேட்கும்படி நீங்க பேசினா 4 பேருக்கு கேட்கும்படியான எந்த வாக்குண்டோ அப்படியும் இல்லாமல் குடதரனி கீழாவயவா நம்ம என்ன பேசணும் எதை பேசணும்
எப்படி பேசணும் அப்படின்னு உமக்கு கிளியராக தெரிகிற ஸ்வரூபமாக இருக்கு. வாக்ரூபா மத்தியோ தயாராத் அப்படின்னு மத்தியமா ஸ்வரூபமாக நாதமாகவும் இரண்யகர்ப்ப ஸ்வரூபமாகவும் சேஷ்டா சக்தியுடனும் ஞானஸ்வரூபமாகவும் ஜாலந்தர பீட ரூபமாகவும் மத்தியமா இருக்கா அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் கடைசி ஸ்வரூபம் வாக்ஸ்வரூபம் வைகரி ரூபா. வைகரி நாமெல்லாம் பேசுறது இந்த 4 வாக்க தத்வார வாக்கு தத்வாரி வாக் பரிமிதாபதா நிதா நிதிதர் பிராமணா ஏம நீட்டினா அப்படின்னு வேதம் சொல்றது 4 வாக்கு. அதுல ஒரே ஒரு வாக்குதான் எல்லாருக்கும் தெரியும். குஹாத்ரேணி நிகிதானி, குகைக்குள்ள 3 மறைஞ்சிருக்கு. ஜெயந்தி துரியம் வாட்டோ மனுஷ்யா வதந்தி அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. 3 வாக்குகள் யாருக்கும் தெரியாதா? படிச்சவாளுக்குத்தான் தெரியும், சாஸ்திரம் வாச்சவாளுக்குத்தான் தெரியும். ஒரே ஒரு வாக்குதான் எல்லோராலையும் கேட்கப்படுகிறது. அதான் வைகரி வாக்குன்னு சொன்னார் அல்லவா, அந்த வைகரி சொல்றார். விசேஷேன கரஹா கடினஹா, கடினமாக இருக்கிறது. தத்யேயம் வைகரி கைவ ரூபம் யஸ்யாஹா, அப்படிப்பட்டதான உருவம். கனபாவமா பண்ணா இது யாவது எல்லோரையும் கேட்கும்படி அப்படி மொத்தையாச்சு. இது ஒரு அர்த்தம் சொன்ன. இல்ல வை நிச்சயமாக கம் கர்ண விவரம் ராதி கஷ்டதி. அதனால வை கரி, வை நிச்சயமாக, கம் ஆகாசம், கர்ண விவரம் காது ஓட்ட, அதுல ராதி அதுக்குள்ள போறது. நீங்க பேசினீடையான இன்னொருத்தர் காதுக்குள்ள போறதோ இல்லையோ, அதனால அந்த வாக்குக்கு வைகரின்னு பேரா. யுத்பத்தி இது எங்க சொல்லிருக்க? சௌபாகிய சுதோதயே கதிதா, சௌபாகிய சுதோதயம் எனக்கூடியதான கிரந்தத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இதேதோ நம்ம பேசுறது மட்டுமல்ல, யோக சாஸ்திரத்துல இது விசேஷமா சொல்லியிருக்கா. எப்படி? பிராணேன விஸ்வராட்சி விகராட்சேன பிரேரித வைகரி புனா. இதரை வைகரி வாக்க நீங்க பேசுறேல, நம்ம பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கோம், மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கோம், அர்த்தம் இல்லாததாக பேசிட்டு இருக்கோம், உபயோகம் இல்லாத வார்த்தை பேசிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, இது ஒவ்வொரு தடவும் பேசும் பொழுது பிராணசக்தி குறையிறது. பிராணேன விகராட்சேன பிரேரித வைகரி புனா. இது வைகரி எவ்வளவு பேசி குறைச்சா அவ்வளவு நல்லது. அந்த பேசி குறைச்சுட்டு அந்த சமயத்துல அம்பாள் நாமாவை ஜபம் பண்ணலாமோ இல்லையோ, தாரக நாமா ராமநாமா ஜபம் பண்ணலாமோ இல்லையோ, சகலக்ஷேமும் உண்டாகுமே. இந்த பிறவியை கடைசி பிறவியாக ஆக்கி கொள்ளலாமே. ஆனா ஊர்வம்புன்னா நமக்கு வேணும், அதான் பேசிட்டு விவகாரம் என்ன. புனः இது யோக சாஸ்திர வச்சனாத், யோக சாஸ்திரத்துல இப்படி நீங்க இந்த வைகரி வாக்கமன்னும் தெரிஞ்சுட்டு பண்ணினீங்களேயானால் விகர வாயு நுண்ணா, விகரா எனக்கூடியதான வாக்குனால குத்தப்பட்டது, அதனால இதுக்கு வைகரின்னு பேரு. இப்படி மத்தியமா வைகரி ரூபா. ரெண்டாச்சா பக்தமானச ஹம்சிகா. மானச சரோவரம்னு ஒண்ணு இருந்தது, இருக்கு. அது எங்க? பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவர் ஒரு சரஸ்தை தயார் பண்ணினாரா, ஹிமாலயத்துல கைலாசத்துக்கிட்ட இருக்குங்கிறா. அதுக்குள்ள ஹம்சங்கள் சுத்தி கொண்டே இருக்குமா. மானச சரோவரத்துல ஹம்சபட்சிகள் இருக்குமா. அந்த ஹம்சபட்சிகள் சில சமயத்துல அந்த சரோவரமானது ஹிமாலயத்துல இருக்கா, அது அப்படியே ஐஸ் ஆயிடும் பொழுது அதெல்லாம் கிளம்பி வேற எங்கேயாவது போகும். மறுபடியும் அந்த சமயம் வரும் பொழுது ஜலமாகும் பொழுது அங்கே ஓடி வந்துடும் அப்படின்னு பிரசித்தி. அதே மாதிரியே இங்க பக்தாளுடைய மனசு இருக்கு பார்த்தா, அந்த மனசுக்குள்ள அம்பாள் ஹம்சபட்சியா விளையாடிட்டு இருக்கலாம். அதெல்லாம் பக்த மானச ஹம்சிகா. பக்தாளுடைய மனசுல நீங்க அம்பா இடத்துல பக்தி செலுத்தினீங்களேயானால் அந்த பக்தி மனசுல அம்பாள் அன்னபட்சி மாதிரி ஆடிட்டு இருப்பாளாம். அதுதான் பக்தானாம் மானசே சித்தே கிளேச பிக்திகா பேத அத்தியவசாயேன சரோ விசேஷா. ஒரு சரோ விசேஷம் மாதிரி நம்ம மனசு எனக்கூடியதான சரஸ்துல அம்பாள் ஹம்சிவ ஹம்சிகா அன்னபட்சி மாதிரி இருக்கும். இதையே இன்னொரு நாமாவும் சொல்ல போறது. 816வது நாமா முனிமானச ஹம்சிகா. இதே நாமா தான். இங்க பக்தமானச ஹம்சிகா, அங்க முனிமானச ஹம்சிகா. சாஸ்திரநாமத்துல இந்த கோடியில இருந்து அந்த கோடி ஒவ்வொரு நாமாவுக்காக படிக்கணும். அப்பதான் தெரியும் எத்தனை இடத்துல ஒரே ஐடியாவை சொல்லியிருக்கா. அங்க முனின்னா மௌனமா இருக்கிறவர். மனநாத் முனி வேதாந்தத்தை வாசிச்சு
சர்வதா சர்வகாலமும் ததேக சித்தன தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படி இருக்கிற வாட்டிய மனசுல அம்பாள் இருப்பாடா. அதனால அங்க முனிமான ஹம்சிகான்னு இருக்கு, இங்க பக்தமானச ஹம்சிகா. பக்தமானச ஹம்சா சொன்ன பொறுமை, ஹம்சிகான்னு ஏன் சொல்லுனர்? கப்ரத்தியம் இருக்குனர். பரை அஜ்ஞாதத்வா கப்ரத்ய. உங்க மனசுல அம்பாள் இருக்கான்னு உமக்குத்தான் சுவாமி தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. நீங்க ஆனந்தமா இருக்கு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தொடச்சு போட்டு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் கவனிக்கிறது, கவலையே பண்றது இல்ல. எவ்வளவு டென்ஷன் தானே இருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடியதான நிலை எப்படி வருதுன்னு அவாளுடைய மனசுல அம்பாள் இருக்கிறதுனால. உங்க மனசுல அம்பாள் இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு, அதே மாதிரி என் மனசுல இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதனால பரையிற அஜ்ஞாதத்வா கப்ரத்யா அப்படின்னு விசேஷமாக அந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்க. அதுக்கு அடுத்தது காமேஸ்வர பிராணநாடி கிருதஜா காம பூஜிதா. காமேஸ்வர பிராணநாடி, காமேஸ்வரஸ்ய சிவகாமஸ்ய பிராணநாடி ஜீவநாடிதா. இன்னைக்கு பரமேஸ்வரன் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்காருன்னு அதுக்கு காரணம் என்ன? பின்னால் அம்பாள் இருக்கா. சாதாரணமாக லோகத்துல சொல்றா பாருங்க, சக்சஸ்ஃபுல் மேனுக்கு பின்னால ஒரு உமன் இருக்கான்னு. இருக்காளோ தெரியல, லோகத்தில் தெரியல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த அம்பாளுடைய சக்தியினால்தான் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்றாராம். சிவ சக்தியாயித்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும். அந்த பரமேஸ்வரனுக்கும் என்ன வேணும்? அந்த சக்தி வேணும். அது இருந்தா தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா வெறுமன சக்தி இல்லாத வெறுமன ஈன்னு சொன்னா ஈன்னு இழுக்க வேண்டியதுதான். அது கூட ஒரு பிந்து சேர்ந்ததேயானால் எல்லா காரியமும் ஆகும். ஈமன் உலகத்தையே படைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வருமா. ஆகையால் அந்த பரமேஸ்வரனுக்கு அது அம்பாளுடைய சகாயம் இருக்கிறதுனால காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வரன் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் விட்டு உலகத்தை படைத்து காத்து அழித்து அனுகிரகம் பண்ணி விரோதானம் பண்ணக்கூடியதான அந்த பரமேஸ்வரனுக்கு சகல விதமான சக்திகளையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறானா. ஆகையால் அம்பாளுக்கு காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வரஸ்ய சிவகாமஸ்ய பிராணநாடி ஜீவநாடி வா. இதுதான் சௌந்தர்யம் இல்ல. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய முஜராமிருத்யஹரணிம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதிவிஷதா. கராளம் யத்வேலம் கபளிதவத காலகலன சம்போ தன்மூலம் தவ ஜனனி காகங்க மகிமா. சுதாமப்யாஸ்வாத்ய தேவதைகள்லாம் அமிர்தத்தை பருகினா, தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அமிர்தத்தை கடஞ்சா. என்னென்னமோ வந்தது, ஆனா அத்தனையும் வர காலம் அமிர்தத்தை கடஞ்சா. அமிர்தத்தை சாப்பிட்டா அவள்லாம் இனிமேல எங்களுக்கு கிழத்தனம் இல்ல மரணம் இல்ல. இந்த ரெண்டும் தெரிஞ்சுட்டா. இருந்தாலும் இப்படி இருந்த போதிலும் என்ன ஆச்சுன்னா ஆலாகலம் இருக்கு பார்த்தா, அத பரமேஸ்வரன் சாப்பிட்ட. இந்த சுதாமப்யாஸ்வாத்யா பிரதிபய ஜரா மிருத்யு ஹரணி. ஒவ்வொருத்தருக்கும் கிழத்தனமோ மரணமோ கிட்ட வரவிடாததான அமிர்தத்தை பருகின போதிலும் விபத்யந்தே விஸ்வே விதிஷத மகாஹா மகமுகாத்யாதிவிஷதா. இந்த இந்திரனோட சேர்ந்து எல்லாரையும் நடுங்கினாடா. என்ன ஆச்சுன்னா, என்னைக்கு மரணம் வருமோ? கராளம் யத்வேலம் கபளிதவத காலகலன. அப்படி இருந்த போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான மகா கோரமா இருக்கக்கூடியதான விஷம், ஆலாகல விஷம், அதை சாப்பிட்ட பிறகு என்ன, அவர் ஆனந்தமாக கூத்தாடிட்டு இருக்காரு. இவெல்லாம் நடுங்கிறார். என்ன ஆகுமோ, எப்போ எந்த அரக்கன் வருவானோ, நமக்கு என்ன ஆகுமோ, எப்பொழுதுமே பயம்தான், சர்வதா பயம் தேவத்தை எழு. ஆனா இந்த பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டார். விஷத்தை சாப்பிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு அவர் பாட்டுக்கு பயப்படவே இல்லை, கூத்தாண்டு சுவாமி என்னத்த பண்றது, என்ன ஆச்சு? கராளம் யத்வேலம் கபளிதவத காலகலன சம்போ தன்மூலம். அது பரமேஸ்வரனுடைய வசத்தின்னு சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சு? தவஜனனி காகங்க மகிமா. அம்மா உன்னுடைய சௌபாகியம் அம்மா. உங்களை நினைச்சவாளுக்கெல்லாம் சௌபாகியம் ஏற்படுறது உங்களுடைய சௌபாகிய மகிமையினால அது அப்படி ஏற்பட்டது. யாதே ருத்ர சிவாதனோ சிவா விஸ்வாஹ பேட்டஜி சிவா ருத்ரஸ்ய பேட்டஜி தயா நோ மிருட ஜீவசே. மிருடா, உலகத்துல இருக்கிற எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறவனே,
நீ இன்னைக்கு வாழறது என்ன கயானோ மாஜானக்கி திட்டப்பட்டக மகாராஜ வைத்தி இன்னைக்கு ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க என்ன காரணம் பின்னால் அம்பாள் இருக்கான்னு சீதாதேவி கல்யாணம் பண்ணிக்காத போனா வேற யாராவது கல்யாணம் பண்றத நீ இப்படி இருப்பீல சொல்லுங்க பாக்க அப்படிங்கிற தியாக இருக்கு பண்றத மாஜானக்கி திட்டப்பட்டக இவர் பொண்ணாக்கும் மாஜானக்கி திட்டப்பட்டக மகாராஜ வைத்தி இது காரணம் என்ன வேதம் சொல்றது தயா நோமருட ஜீவசே அந்த வேதமே அந்த தயாங்கிறதுல உதாத்தத்தை சொல்லி வசத்தியாக சொல்றது தயா நோமருட ஜீவசே அப்படி அந்த பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிடும் பொழுது விஷத்தை சாப்பிடுன்றாளாம்பாள் நல்லா இருக்கேன் ஒருத்தர் சொல்றாரு விஷத்தை சாப்பிடப்படாது கொண்டுபிடுவாளோ என்னவோ போயிடுவாளோங்கிறதுக்காக வந்து கழுத்தை போட்டு நெரிச்சு விட்டா விஷம் கீழே போகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சான்னு சொல்ற சில புராணங்கள் என்ன சுவாமி அப்படின்னார் ஏன் அப்படி நினைச்சார் அது ஒண்ணும் இல்ல இந்த பரமேஸ்வரன் புருஷனோ இல்லையா இவன் முன்னும் யோஜனை பண்ண மாட்டான் டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஷன் அது யோஜனை பண்ணி பண்றதுங்கிற விவகாரம் கிடையாது கையில காசு வந்ததுன்னா செலவு பண்ணு காசு இல்லைன்னா அழு இதான் தெரியும் ஸ்திரீகளா இருந்தா என்ன பண்ணுவான் காசு வந்தாலும் கொஞ்சம் சேர்த்து வைப்பாளாம் பத்திரமா சரியான சந்தர்ப்பத்தில் இருக்கணும் அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னு சொல்றா அது நமக்கு தெரியல அவளுக்கு என்ன அது மாதிரி விஷத்தை வந்ததுன்னா டக்குன்னு சாப்பிட்டா விழுந்துட்டாரு அது போறப்பவே எரிச்சுட்டே போறதான் அப்ப டக்குன்னு கிட்ட வந்து அந்த தன்னுடைய அமிர்தமயமான அந்த அமிர்தேஸ்வரி மந்திரத்தை சொல்லி அந்த கழுத்தை அப்படி தொட்டாளாம் அது வரைக்கும் போனது அத விஷமம் பவேத் அமிர்தம் வா விஷம் ஈஸ்வரேச்சயா அந்த விஷமானது அமிர்தம் ஆயிடுச்சுன்னு அமிர்தமானதுனால என்ன ஆச்சுன்னு அது ஒன்னும் பண்ணலையாம் பரமேஸ்வரன் விஷத்தையே அமிர்தமாக்கி விட்டா என்னம்மா இப்படி பண்ணினே அப்படின்னு கேட்டா அவசரப்பட்டு நீங்க இப்படி பண்ணல உங்க வயசுக்குள்ள இன்னொரு 14 புவனங்கள் இருக்கு அங்க இருக்கிறவளுக்கு ஆபத்து வந்துடாதோ வெளியில இருக்கிற புவனங்களுக்கு ஆபத்து வரும்னு பாட்டு நீங்க பாட்டுக்குள்ள விழுங்கிட்டீல உள்ள இருக்கிற பிராணிகள் கட்டப்படுவாள என்ன பண்றது அப்படின்னு பண்ணினேன் அதனால என்னாச்சு அந்த விஷமானது திரிசங்கு மாதிரி ஆயிடுதான் உள்ளயும் போகல வெளியிலயும் வரல சிவபாதாதி கேட்டாந்த ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியால் சொல்றாரு அந்த விஷமே திரிசங்கு ஆயிடுது போங்க அப்படின்னு சொல்றார் அது மாதிரி விவகாரம் என்ன அப்படி ஆச்சுன்னு சில புராணங்கள் சொல்றது சில புராணங்கள்ல என்ன சொல்றது எல்லாம் பரவாயில்ல ஒன்னும் ஆகாதுன்னு விஷம் தானே சாப்பிட கொண்டாளாம்பாள் மிருங்கெடுவாடு விபுண்டனி மிருங்கெடுதையு கரளமணியோ நேலனி பிரகசம் மிருங்குனனி சர்வமங்கள மங்கள சூத்திரம் மதினதோ அந்த மங்கள சூத்திரத்துக்கு மேல அவ்வளவு ஒரு தைரியமா என் கழுத்துல மங்கள சூத்திரம் இருக்கும்போது இவர் எப்படி போவாருன்னு நான் பாத்துக்கிறேன் மங்கள சூத்திரம் அது எந்த நம்பினதோங்கிறார் போத்தான பாகவதத்துல அப்படி விசேஷமாக அந்த காமேஸ்வர பிராண நாடி கிருதஜா அடுத்தது இந்த கிருதஜாங்கிற நாமாவுக்கு நிறைய அர்த்தங்கள் பண்ணிருக்கார் பாப்போம் கிருதே சுகிருத துஷ்டதே ஜானாதீதி கிருதஜா கிருதே சுகிருத துஷ்டதே செய்ததான நல்லதையும் கெட்டதையும் எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்க உலகத்துல இருக்கிற பிராணிகள் என்னென்ன பண்ணினா நல்லது என்ன பண்ணினா கெட்டது என்ன பண்ணினா ஒவ்வொரு சின்ன விஷயமும் கவனிச்சுட்டு இருக்காராம் பாத்திரம் ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கி வச்சு அது தெரியாம கையில பட்டு எடுத்து அம்மான்னா என் பேரு சொல்லிவிட்டான் போடு ஒரு மார்க்கு இப்போ என்னடா இல்ல கை சுடுறதுன்னு சொன்னாலும் அம்மானு மாதான்னு சொல்லியோ இல்லையோ போற ஐயோன்னு சொல்லலையே அம்மான்னு சொன்னால அது மாதிரி நீங்க என்னென்ன சொன்னாலும் சாங்கேத்தியம் பாரிகாத்தியம் தமாஷுக்கு சொன்னாலோ வேற எதுக்கு சொன்னாலோ எதையும் இழுச்சுண்டு அவளுக்கு வேண்டியதான புண்ணியங்களை கொடுக்கிறாளாம் ஆகையால் எப்படி சூரியஸ்தோமோய மக்காலோ மகாபூதானி பஞ்ச கர்மணோ நவசாட்சிணா இது உக்த நவகா பின்னவா சூரியன் சந்திரன் யமன் காலம் பஞ்ச மகாபூதங்கள் இந்த 5 மொத்தம் 9 ஆயிடுச்சு எண்ணினீரா சூரியன் சந்திரன் யமன் காலம் 4 இது 5 பூதங்கள் இது 5 ஏதே சிவசிய கர்மணோ நவசாட்சிணா அப்படின்னு கர்ம சாட்சிகளா இருக்கிறதா 9 இந்த
இந்த 9 அம்பாளுடைய 9 ஆபரணங்களா இருக்கா. ஆகையால் இப்படி ஆபரணங்களா இருந்து கொண்டு சாட்சியா இருக்கா. கிருதஸ்ய உபகாரஸ்ய ஞானேன பிரத்யுபகர்த்ரீவா. அடுத்த அர்த்தம், நீங்க எதை பண்ணினாலும் அம்பாளுக்கு ஒரு புஷ்பம் போடணும்னு நினைச்சடா, புஷ்பத்தை அம்பாளுக்கு பூஜைக்கு வாங்கிட்டு வரணும்னு நினைச்சடா, நாளைக்கு பூஜை பண்ணணும்னு பண்ணணும்னு நினைச்சடோ இல்லையா, நாளைக்கு சாஸ்திராவை வாசிக்கணும்னு நினைச்சடோ இல்லையோ, போரும்ட்டார். அதனால கிருதஸ்ய உபகாரஸ்ய ஞானேன அறிந்து கொண்டு பிரத்யுபகர்த்ரீவா அதுக்கு தகுந்தா போல பதில கொடுக்கிறார். வேண்டிய புண்ணியங்களை சுகத்தையும் கொடுக்கிறார். அது இரண்டாவது அர்த்தம். மூணாவது கிருதவத் ஞானம். கிருதவத் ஞானம் யத்யாஹா. கிருத யுகத்துல ஜனங்களுக்கெல்லாம் எப்படி அறிவு இருந்ததோ அப்படி அறிவானது அம்பாளுக்கு இருக்கு. அதனால ஞானமானது பரிபூர்ணமான ஒரு நிலையில இருக்கிறவள். கிருதாதி யுகேஷு கர்மத்யைவ ஞானஸ்யாபி உத்தரோத்தரம் ஹ்ராசாத். கிருத யுகத்துல இருக்கிறத விட திரேதாயுகத்துல குறைஞ்சது, துவாபர யுகத்துல குறைஞ்சது, திரேதாயுகத்துல குறைஞ்சது, கலியுகத்துல அதை விட குறைஞ்சது. இப்படி இருந்த போதிலும் அம்பாளுக்கு பரிபூர்ணமான ஞானம் இருந்த, கிருதயுகம் போன்றதான ஞானம் இருந்ததுனால கிருதஜ்ஞா. யத்வா யூத சாஸ்திரே. அடுத்தது யூதம். யூதம்னா தாயக்கட்டு. பழைய நாள்ல தாயக்கட்டு நான் முன்னாலேயே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு காய் தான் இருக்கும், ரெண்டு இருக்காது. அதுல ஒரு பக்கத்துல ஒரு புள்ளி, ரெண்டாவது பக்கத்துல 2 புள்ளி, மூணாவது பக்கத்துல 3 புள்ளி, நாலாவது பக்கத்துல 4 புள்ளி, அவ்வளவுதான் இருக்கும். ஒரு புள்ளி இருந்ததுன்னா அது கலிதாயம்னு பேரு. 2 புள்ளி இருந்ததுன்னா துவாபரதாயம், 3 புள்ளி இருந்தது ஏன்னா திரேதாதாயம், 4 புள்ளி இருந்ததுன்னா கிருததாயம். இப்படி கணக்கு. இப்ப என்னன்னா ஒரு புள்ளி இருந்தா ஒண்ணுதான், ஒரு காகித ஒரு கட்டம் தான் நகர்த்த முடியும். 2 புள்ளி போட்டேன்னா 3 கட்டம் நடக்கும். என்ன சார் இதுன்னா 2 புள்ளி போட்டேடா இல்லையா, 2 புள்ளியும் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு அந்தர்பதமாயிட்டா இல்லையா, 2 1 3. இந்த 3க்குள்ள பக்கத்துக்கு காயில கட்டத்துல இன்னொருத்தன அவனை கொண்டு விட்டு 2 வைக்கலாம். இல்ல 2 கட்டத்துக்கு பின்னால இருந்தாலும் அவனை கொண்டுட்டு போலாம். ஏன்னா 1+2 2+1 எப்படி ஆகும் உங்க இஷ்டம். அதே போலயே 3 புள்ளி போட்டேன்னு வச்சுங்களேன் 6. ஏன்னா 3 2 1. எதிராக காய் அடுத்த கட்டத்துல இருந்தாலோ இல்ல 2வது கட்டத்துல இருந்தாலோ 3வது கட்டத்துல இருந்தாலோ 5வது கட்டத்துல இருந்தாலோ 6வது கட்டத்துல தான் சொல்லலாம். ஏன்னா முதல் கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 2 இருக்கு, 3வது கட்டத்துல 3 இருக்கு, 1 2 3 சேர்ந்துதான் ஆச்சு. 4வது கட்டத்துல 3 + 1 4, 5வது கட்டத்துல 3 + 2, 6வது கட்டத்துல கரெக்டா 6 போட்டிருக்கல பாத்தீங்க. திரேதாதாயம் போட்டவனுக்கு 6 கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் கொண்டு போடலாம் அடுத்த சத்துவனுடைய காயம். அதே போல கிருத்ததாயம் போட்டவனுக்கு இவன் 10 கட்டத்துல எங்க நடுவுல அவன் இருந்தாலும் கொண்டு விடலாம் சார். ஏன்டா அப்படி கணக்கு எடுந்தான். 1 இருந்தா 1, 2 2, 3 இருந்தா 3 இருக்கு, 4 இருந்ததுன்னா 1+3, 5 இருந்ததுன்னா 3+2, 6 இருந்ததுன்னா 4+2, 7 இருந்ததுன்னா 4+3. எல்லா விவகாரம் முடியல. இப்படி வரிசையாக கொள்ளலாம். இப்படி கிருததாயம் போட்டவனுக்கு ரொம்ப லாபம் இருக்கு. இப்படி வச்சுட்டு இருந்தாளா அந்த காலத்துல தாயக்கட்டா அப்படி இருந்தது. அதான் சொல்லுங்க. அடுத்து சொல்ல போறேன். சாஸ்திரே துவாபர கலி சம்ஞானி 4 தியூதானி 4 தியூதங்கள் பிரசித்தானி தானி சதுஸ்திரீ த்வி ஏகாங்க கணிதான்யபி 4 3 2 1 இருந்தாலும் தச-ஷட்-த்ரி ஏக ரூபாணி 10 6 3 1 அப்படி ஏக ரூபாணி. பூர்வ தியூதே உத்தரோத்தர தியூதானாம் அந்தர்பாவா. என மேல மேல இருக்கிறது போயிட அந்தர்பாவம். கதா தூயதே வேதத்துல சொல்லுங்க தேவா ஏதே பஞ்சான்யே பஞ்சான்யே ததி தத்ரதம் அப்படின்னு வேதத்துல சொல்லுச்சு. இது ததானாம் கிருத சம்ஞா. அதையவ கிருதத்யூதம் ஜிதவதா. இப்படி கிருதத்யூதத்தை ஜெயித்தவனுக்கு திரேதாதித்ரயமபி தியூதத்ரயமபி ஜிதம் பவதி. இது கர்ம தியூதசாஸ்திர மரியாதாபி. இது சாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டது. ஸ்ரூயதேதா அங்கே சொல்லு கிருதாய விஜிதேய அதரேயா சயந்தி அப்படின்னு இங்க சொல்லுக்கு. ஆத்யோ தியூத கிரீட
கிரீடாக்கிருத ரூபோ அயஹா விஜிதா ஏன. இந்த கிருதஜீவிதம் யாரு போட்டானோ ஜெயித்தானோ அவனால் தஸ்மை அதரே அதஸ்தனாக அயாஹா அது கீழே போட்டவாள் 3, 2, 1 இவைகள்லாம் திரேதாதி கிரீடா சையந்தி உபநமந்தே ஜிதா பவந்தி இதி ததர்த்தாத். அந்த வேத வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம். தேனா இதனால கிருதம் யதா சர்வ வியாபகம், எப்படி கிருதத்வாயம் போட்டால் எல்லோரையும் ஜெயிக்கிறானோ அப்படி ஏவம் சர்வ விஷயகம் ஞானம் யஸ்யா சர்வ விஷயகமான ஞானம் அம்பாளுக்கு இருக்கா. இப்படி 5 அர்த்தம் சொன்னேன். அடுத்தது கிருதம் ஜானாதி சிவாஹா, யாரார் எதை பண்ணினாலும் அததான் அந்த அம்மாவுக்கு தெரியும். யார் சொல்றாதான் தெரியாதுன்னு பிரத்யட்சமா சாட்சியா இருக்கான்னு சொல்ல போறான். இது அடுத்தது சிவேனதா ஜூத கிரீடாயாம். அம்பாள் என்ன பண்ணினா பரமேஸ்வரனோட தாயக்கட்ட விளையாடினானா. விளையாடினப்பறம் என்ன ஆச்சு, சிவன் சக்தி இங்க இருந்ததுன்னா அவர் எப்படி ஜெயிப்பார்? எந்த காய் விளையாடணும்னு அம்மாக்கு தான் தெரியும். அங்கே வார ஜெயிச்சு விட்டாளா. சிவேனதா ஜூத கிரீடாயாம் அவசியம் கிருதஜத்வா தேவ்யா ஏவ ஜயா. என்ன கிருதம் எது விழ போறது பாய போட்டேன்னா என்ன விழ போறதுன்னு முன்னால இந்த பக்கம் தெரிஞ்சா அவன் இப்படிதான் ஜெயிக்கிறது அந்தால விவகாரம் முழுக்க. அதனால அது கிருதம் கிருதஜத்வா தேவ்யா ஏவ ஜயா இது தன்யம். அதுக்கப்புறம் இப்படி கிருதஜாங்கிறதுக்கு 6 அர்த்தங்கள் சொன்னேன். அதுக்கு பிறகு காம பூஜிதா, காமன் மன்மதன், மன்மதனால பூஜிக்கப்பட்டவள். 12 விதமான உபாசகர், இந்திர வித்யா, சந்திர வித்யா, மன்மதோபாசிதா வித்யா, அகஸ்திய உபாசிதா வித்யா அப்படின்னு இத்தனை இருக்கும் பொழுது அதுல விசேஷமாக மன்மதன் உபாசிதான காதி வித்யா பாலர்கார். காமேன மன்மதேன பூஜிதா உபாசிதா இதுதான் விசேஷமாக வாரணோபனிஷத்துல சொல்லி இருக்கு. புத்திரோ நிர்வத்யா வைதேக அச்சேதா ஜேஷ்டேதனா சதம் மணிம விந்தது இது ஸ்ரூயதே. புத்திரோ நிர்வத்யா வைதேக, அந்த சரீரம் இல்லாதான அனங்கன் மன்மதன். அச்சேதா எச்சேதனா, அச்சேததாக ஒண்ணும் இல்லாமல் வெறும் தூசியா இருந்தவன். பரமேஸ்வரன் எரிச்சதுமே தூசி, வெறும் தூசியாத்தான் இருந்தான். அதுக்கப்புறம் அம்பாளுடைய கருணா கடாட்சத்தினால அவருக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சது. சேதனா சதம் மணிம விந்தது, அவன் இந்த பஞ்சதசி மந்திரம் எனக்கூடியதான மணியை அடைந்தான் அப்படின்னு சொல்றது. இது ஸ்ரூயதே ஸ்மரோ வித்வாம் நத்வா பிரதிரயனலேக்கேன வபுஷா முனீனாம் அப்யந்த பிரபவதி மோகாய மஹதாம். ஆச்சாரியால் ஸ்மரோபி துவாம் நத்வா, மன்மதனும் உங்களை நமஸ்காரம் பண்ணி ரதிநயன லேக்கியேன வபுஷா, ரதி தேவியினால மட்டும் பார்க்கக்கூடியதான அந்த சரீரத்தினால் முனீனாம் அப்யந்த பிரபவதி மோகாய மஹதாம், முனிகளுக்கு கூட இந்த மனசை கலக்கக்கூடியதான நிலைய அடைந்தான் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அப்படி விசேஷமாக அம்மா அந்த மன்மதனால பூஜிக்கப்பட்டாளா. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை இதுவரைக்கும் சொன்னதான நாமாக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கவி தேவி வாமாதிஷ்டே தேவிதே காத்ரு லக்ஷ்மியாதி சச்சக்த கைத்தம்யுதே மாத்ருகா மண்டலைர் மண்டிதே கந்தர்வ சித்தங்கனா மண்டலை ரட்சிதே பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்யாச்ச சம்பாவிதே. பஞ்சபாணம் யாரு? மன்மதன். பஞ்சபாணேன ரத்யாச்ச சம்பாவிதே பிரீதி ராஜா வசந்தேன சானந்திதே. இவாளுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடியதான வசந்த சாமந்தா மலயமதா மயுதாரோதனதா அப்படின்னு சொல்ற வசந்தேன சானந்திதே. பக்தி ராஜாம் பரம் ஸ்ரேயசே பக்தமானசம் பக்தமானம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே ஜோதசே சந்தசாம் பிராஜசே ஓஜசே பிராஜசே அப்படின்னு விசேஷமாக இந்த நாமாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தண்டகத்துல அழகா தயார் பண்ணி வச்சிருக்கார் காளிதாசன். இப்படி லக்ஷ்மியா புத்திரா அனங்கா வித்யாரத்னம் பிராப்தவாரித்யர்த்தா. லக்ஷ்மியா புத்திரா அம்பாளுடைய புத்திரா இருக்கக்கூடியதான அனங்கா மன்மதன். இந்த மன்மதன் தான் பிரத்யும்னா பிறந்தான். அதனால லக்ஷ்மியா புத்திரஹான்னு சொன்னேன். லக்ஷ்மியா புத்திரஹா அனங்கா சரீரம் விட்டவர். ஆகையால் மன்மதன்
வித்யாரத்னம் பிராப்தவான் மணிமவிந்ததுன்னு தானே இருக்க. மணின்னா பஞ்சரிசியா மணி, மணின்னா ஏதோ டைமண்ட்னு சொல்லணும். அதான் என்ன பண்றார், வித்யா ரத்னம், சாதாரண ரத்னம் இல்ல, வித்யா ரத்னம் பிராப்தவான் இத்யர்த்தா அப்படின்னு காம சேவிதா அச்ச சுங்கார ரச சம்பூர்ண ஜயாஜாலந்தரஸ்திதா. அம்பாள் ரசங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கிற ரசத்தை அனுபவிக்கிறாளாம். இது சுங்கார ரசம். சுங்காரம்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா லவ்னு சொல்வேன். அந்த லவ்னு அது ஒண்ணும் கிடையாது. சுங்காரம்னா மன சந்தோஷமா இருக்கு. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எப்படி இருந்த போதிலும் மனசுல ஒரு சந்தோஷம் ஆனந்தம் இருக்கு. அதுதான் சுங்கார ரசம்னு சொல்றது. அப்படிப்பட்ட சிவே சுங்காரார்த்தா கசிதரஜனே புத்தனபரா அப்படின்னு இந்த சுங்கார ரசத்துல பரமேஸ்வரனுடையோ இருந்தது அவரையே நினைச்சிட்டு அந்த சுங்கார ரசத்தோடையே முதக்கின்ற இருக்காளா. அதனால சுங்கார ரச சம்பூர்ண சுங்காராக்கேன ரசேன சம்யக் பூர்ணா, சுங்கார ரசத்தோட எப்படும் கூடியிருப்பவள். அதவா ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஆனால் இன்னொரு அர்த்தம் உத்தரத்திர ஜாலந்தர ஓட்யான வீட்டையோ பராமர்சாத். இதற்கு முன்னால நீங்க காமேஸ்வர பிராணநாடி கிருதஜா காம பூஜிதா, இந்த இடத்துல காமாங்கிற ஒரு நாமா இருக்கு. இதே இடத்துல சம்பூர்ணா அப்படின்னு பூர்ணான்னு ஒரு நாமா இருக்கு. மேல ஜாலந்தரத்திதா ஓட்யான பீட்ட நிலையா அப்படின்னு சொல்ல போறேன். மேல போய் ஜாலந்தரஸ்திதா ஓட்யான பீட்ட நிலையா ரெண்டு இருக்கா. அப்ப கீழே காம பூஜிதா சுங்கார சம்பூர்ணான்னு ரெண்டு நாமாக்கள் இருக்கா. ஆகையால் இந்த இடத்துல இருக்கிற காமாங்கிற நாமாவுக்கும் சம்பூர்ணா இருக்கக்கூடியதான பூர்ணா எனக்கூடியதான பதமும் என்ன சொல்ற தெரியுமா, காமகிரி பீடம், காமராஜ பீடம், பூர்ணகிரி பீடம் ரெண்டு சொல்றோம். ஏன்னா மேல ஜாலந்தர பீடம் ஓட்டியான பீடம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆகையா 4 பீடங்களை மேல 2 ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ரெண்டும் பாதி பாதி தான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நாமைக்க தேச நாம கிரகணம். சில சமயத்துல முழு பேரு பெருசா இருக்குன்னு வச்சுக்கிறேன், அத வாசிக்கிறது சொல்றது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றதுன்னு அது சின்னதா பண்றது. சத்யபாமான்னு பேர் இருக்கா, சத்யான்னு கூப்பிடுவான் அல்லது பாமான்னு கூப்பிடுவான். தேவதத்தன்னு பேர் இருக்கான், தத்தன்னு பேர் இருக்கும். நாகலட்சுமின்னு பேர் நாகுன்னு கூப்பிடுவான். பாம்பாந்தமா ஆனா நாகுன்னு கூப்பிடுவான். லோகத்துல வழக்கம் அப்படி இருக்கா இல்லையா. அதே போல காமராஜ பீட்டத்தை காம சேவிதாக்கும் சுங்கார ரசம் பூர்ணாங்கிற நாமாவில பூர்ணகிரி பீட்டத்தையும் சொன்னாராம். ஏன்னா மேல ஓட்டியான பீட்டலையா ஜாலந்தரஸ்தி தான் இருக்கான் பாருங்க. அதவா உத்தரத்திர ஜாலந்தர ஓட்டியான பீட்டையோகோ பராமர்த்த தர்சனாத்து, மேல இந்த 2 பீடங்களையும் சொல்றதுனால அனையோகோ நாமனோஹோ காம பூஜிதா சுங்கார ரசம் பூர்ண இந்த ராமாக்கள்னால் காமரூபம் பூர்ணகிரி பரத்வம், காமரூப பீட்டத்தையும் பூர்ணகிரி பீட்டத்தையும் சொல்றார். நாமைக தேச நியாயேன ஆச்சேயம், நாமைக தேசே நாமகிரகணம் மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்கார். அப்படி லோகத்தை அப்படித்தான் நம்ம பாதி பேசிட்டு இருக்கோம். வைதேகின்னு பேர் இருக்கான், வையின்னு கூப்பிடுறான். வைங்கிற எக்ஸ் வை மாதிரி வைன்னு கூப்பிடுறான். என்ன அந்த 3 எழுத்து வாயில வரப்படாது பாருங்க, ஏன்னா புண்ணியம் வந்துருந்தேன் வை அப்படிங்கிறான். அது வைங்கிறது. அப்புறம் சொன்ன என் பேரு வைதேகி, அவர் வைன்னு கூப்பிடுறாரு. செல்லமா கூப்பிடுவாரா இல்ல கோவிச்சு தெரியாதுன்னு. அது செல்லமா இருக்காளா கோபம்னா அது போன வச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது அவளுக்குத்தான் தெரியும் விவகாரம். அது பகவத் அனுகிரகம் இருக்கணும். அப்பதான் சௌக்கியமா தம்பதிகள் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கிறத காரணம் அம்பாட்டி அனுகிரகம். அதான் இப்படி காமபூர்ணம் காமரூபம் பூர்ணகிரி பரத்வம் நாமைக தேசேன ஆஸ்தேயம். இப்ப சுங்கார ரச சம்பூர்ணா இருக்கா. எப்படி அர்த்தம், சம்யக் பூர்ணே ஆஸ்தே இது சம்பூர்ணாத், சம்யக் நன்றாக பூர்ணமாக ரொம்பி கிடக்கா. அம்பாளை நீங்க நினைச்ச மாத்திரத்தினால வீட்டுல எல்லாம் ரொம்பி கிடக்க குப்பையோட. ஆஸ்தே ருத்வயத்வயோ லோபா, ஆஸ்தே அது தாதுக்கு ருத்துவமும் யத்வமும் யகாரமும் லோபி இருக்கு. சம்பூர்ணான
சுருங்கபதேன த்விசங்கா. சுருங்கான கொம்பு. எத்தனை கொம்பு இருக்கா? 2 கொம்பு தானே இருக்கு. அதுல சுருங்கம்னா 2 அர்த்தமா. அரரபதேன தளம். சுருங்க அரர. அரரன்னா தளம்னு அர்த்தம். முதல்ல சுருங்காரம்னு அழகு சந்தோஷம்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இப்ப வேற விதமா பிரிக்கிறார் இந்த பதத்தை. சுருங்கம்னா கொம்பு, கொம்புன்னா 2, அரரம்னா தளம் இதழ். சுருங்க அரர மீதி என்ன இருக்கு? ரச. ரசம்ங்கிறது 6 ஷட்ரசம். 6 2 12. 12 இதழ் தாமரை. அதான் உங்க சிரத்துல இருக்கு. பீட சதுஷ்டயஸ்ய அத்தியாத்மம். இப்படி திதளம் துவாதச தளம் அநாகத சக்கரம் இது யாவது நம்ம இதயத்தில் இருக்கிற 12 இதழ் தாமரை அங்கே அம்பாள் இருக்கலாம். சுங்கார ரச சம்பூர்ணா அதிபூதம் பிரசித்தஸ்ய பீட சதுஷ்டய அதிபூதம் வெளியில பிரசித்தமா இருக்கக்கூடியதான 4 பீடங்கள் காமரூப பீடம், பூர்ணகிரி பீடம், ஜாலந்தர பீடம், போட்டியாள பீடம் எனக்கூடியதான 4 பீடங்கள்ல அத்தியாத்மம் நம்ம சரீரத்துக்குள்ள மூலாதார அநாகத விசுத்தி ஆக்ஞா ஸ்திதே. மூலாதாரத்துல 1, அநாகதம் இதயத்துல 1, விசுத்தம் கண்டதேசத்துல 1, ஆக்ஞா புருவங்களுக்கு நடுவில் 1. இது தந்திரேஷு கதனாத் துவாதச தளேதி 12 இதழ் இருக்கக்கூடியதான பூர்ணகிரி விசேஷம். ஆகையால் நம்ம இதயஸ்தானத்துல பூர்ணகிரி பீடத்துல அம்பாள் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக இடத்துல இருக்கா. இதுதான் பக்தமான சகம்சிகாரம் சொன்னேன். இப்ப 3 அர்த்தம் ஆயிடுத்து. சந்தோஷமா இருக்கிறதுன்னு 1, பூர்ணகிரி பீடம்னு 2வது, 3வது துவாதச தளத்தோட இதயத்தில் இருக்கக்கூடியதான வர்த்தமான சகம்சிகாங்கிறதுக்கு வியாக்கியானம். 4வது அர்த்தம் யத்வா சுருங்கம் பிரதான பூதம் அரரம் கவாட்டம். ஆவாரக அவித்யா பிரதானமாக கதவு மாதிரி. கதவாறுது என்ன பண்றது? உள்ள போக விடாம தடுக்கிறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் உள்ள இருக்க பிரம்மத்தை பார்க்க விடாம தடுக்கிற அஜ்ஞானம்னு அர்த்தம். சுங்காரம் அரரம்னா அஜ்ஞானம். ஆவாரக அவித்யா இது யாவது சுங்காரரா சம்பூர்ணேன பிரம்மணா சகித சசம்பூர்ண சுங்காரர சசம்பூர்ண இப்படி பிரிச்சு விட்டார். உபயோ கர்மதாரையே இப்படி பண்ணினீங்கன்னா கபல பிரம்ம சுத்த பிரம்ம உபயவதி யாவது. கபல பிரம்மம் மாயாவ சின்ன சைத்தன்யமும் சுத்த பிரம்மமும் 2 சேர்ந்தவளம்பாள். இப்படி ஆகையால் சுங்கார ரச சம்பூர்ண உருவத்தோட இருக்கக்கூடியதான தெய்வமாகவும் பாள் இருக்கா, உருவங்களை தாண்டி இருக்கக்கூடியதான அம்பாள் ஸ்வரூபமாகவும் இருக்கா. அதுக்கப்புறம் ஜயா அடுத்த நாம ஜெயஸ்வரூபத்வா ஜயா. தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். அம்பாளுடைய நாமாவை நினைச்சேன்னா வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுனால ஜயா. பாத்மே ஜராஹவை ஜயா வராக தைலேது இது பரிகணிதா. பாத்ம புராணத்துல வராக தைலத்துல இருக்கிற அம்பாளுக்கு ஜயான்னு பேரா. ஜாலந்தரே பீட விசேஷே ஸ்திதா ஜாலந்தர ஸ்திதா. ஜாலந்தரம் எனக்கூடியதான பீடத்துல அம்பாள் இருக்கிறதுனால ஜாலந்தர ஸ்திதா. பாத்மே ஜாலந்தரே விஷ்ணுமுகி இது பிரதிபாதிக்க விஷ்ணுமுக்தாக்கியா. விஷ்ணுமுகி அம்பாள் ஸ்வரூபமா இருக்கிறதுனால ஜாலந்தர ஸ்திதா அப்படின்னு அர்த்தம். இப்படி சுங்கார ரசம் பூர்ணா ஜயா ஜாலந்தர ஸ்திதா. அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இது வரைக்கும் சொன்ன நாமாக்களாச்சு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான 44 நாமாக்களை அந்தந்த இதை சொன்னார். இது எப்படி சொல்றதுன்னு பல தரம் சொல்லி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் பார்க்கணும். பவதோஹத பவதோஹத புவலேஷ சீல ஜலமோஹை ஸ்ரீ அர்த்த சதுர்பக பவகாத்மோ புவிஜனர் சோபா பகோளக்கே 2 2 தரிச்சரியா வைத்துக் கொண்டு சேர்த்து வேத பவதோஹதா. இப்படி வேதா 4 வேதங்கள் 2 2 அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 8 16. இப்படி இருக்க தோஹத புவிலேஷ சீல ஜலமோஹை. இப்படி புவி பூமி ஜலம் இதே போல லேச சீல ஜலமோஹை இவைகள்னால் ஸ்ரீ அர்த்த சதுர்பகவர்காக 2 அதனுடைய அர்த்தம் 2ல பாதி 1.
சதுர்பவகாக அர்த்த சதுர்பவகாக 4 பவம் 2 இத்தனையும் சேர்த்தா 8 8 2 16 இதயத்துல உங்களுக்கு இந்த ஸ்வரூபம் கண்ட தேசத்துல இந்த ஸ்வரூபம் இருக்கு. புவி ஜலசோபாபகோளே அப்படின்னு குருஸ்வரூபம் மாத்திருக்கான்யாசத்துல முதல் சக்கரத்துல பண்ணக்கூடியதான ஸ்வரூபமா 16 இதழ் தாமரையில அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அத்திர திருதீயம் துவே இது படம் ஷடக்ஷர நாமத்வய பரம் இதராணி அஷ்டாட்சர பராணி துவேன்னு சொன்னா முதல்ல 2 6 நாமாக்கள், இது எல்லாம் 8 நாமாக்கள். சதுப்பதம் சதுரட்சர் நாம சதுஷ்டய பரம் அப்படி. அதுக்கப்புறம் போட்யான பீட நிலைய அபிந்து மண்டல வாசினி போட்யானாட்சம் பீடமேவ நிலைய. அம்பாள் இருக்கிற இடம் என்ன? போட்யான பீட நிலையம் அங்க இருக்கானம். இதாய் அடுத்தது பிந்து மண்டல வாசினி. அம்பாள் 9 சக்கரங்கள் இருக்கா. அந்த 9 சக்கரங்கள்ல 9வது சக்கரத்துக்கு சர்வானந்தமய சக்கரம் பேர். அந்த சர்வானந்தமய சக்கரத்துல ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல பிந்து ஸ்தானத்துல அம்பாள் இருக்காளா. அதான் பிந்து மண்டல வாசினி. நேர ஒரு நாமாவ பிந்து தர்ப்பண சந்துஷ்டான்னு சொல்ல போற. விசேஷார்த்திய பிந்துவனால் தர்ப்பணம் பண்ணினத்தினால சந்தோஷத்தை அடைவள். பிந்துவுல தர்ப்பணம் பண்றதுனால சந்தோஷத்தை அடைவள். பிந்து என்ன? ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற பிந்து. அங்க தர்ப்பணம் பண்ணினா சந்தோஷத்தை ஆகையால் அங்க 2 அர்த்தம் சொல்ல போறேன். அதான் இங்க பிந்து தர்ப்பண சந்தோஷா பிந்துரேவ மண்டலம். ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான பிந்து தான் இருப்பிடம். சர்வானந்தமயாத்மகம் சக்கரவாலம் எத்திர வசதி ஒரு அர்த்தம். பிந்து சுக்லம் சத்திர மண்டலம் பிரம்மரந்திரம். பிந்துன சுக்லம் சுப்ரமானது. அந்த சுப்ரமா இருக்கிற இடத்துக்கு மண்டலம் எது? பிரம்மரந்திரம். ஏன்னா அங்கேதான் சகல பிந்துக்களுடைய ஸ்தானமும் அங்கே சொல்றது. இதத்தான் சந்தர்ல மஹிமூலாதாரே கவபி வடுபூரே உதவகம் சிதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதய மருதி மருதமாகாசம் பரி மனோபிப்ரூ மத்தியே சகலமபி தித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே அப்படின்னு அங்கே சஹஸ்ராரே பத்மே சஹஸ்ரார ஸ்தானத்தில் பிந்து மண்டலத்தில் பத்யாசக விஹரசே பரமேஸ்வரனோட சேர்ந்துருக்காய் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாள். அதான் பிந்து மண்டல வாசினி சொல்லியாக்க. இதத்தான் ஆச்சாரியால் சொல்லி அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடியதான சக ரகசி பத்யா விஹர விரகசே விஹரசேன்னு இது இங்க சாஸ்நாமத்துல இருந்து எடுத்துட்டு இருக்க. ஏன்னா அடுத்தது ரகோயாக கிரமராஜ்ய ரஹஸ்படதர்பிதா அப்படின்னு ரகோயாக கிரமராஜ்யா ரகோயாகத்தினால சொல்லக்கூடிய ரகோயாகம்னா என்னது? பூஜையில நாம் ஞாசங்கள்லாம் சரீரத்துக்குள்ள செஞ்சுண்டு அதற்கு பிறகு விசேஷமாக பாத்திரா சாதனங்கள்லாம் சித்தப்படுத்திட்டு பூஜைக்கு உட்கார போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஹோமாஷ்டகம் ஒண்ணு போறோம். புண்ணியம் ஜோஹோமி ஸ்வாஹா பாபம் ஜோஹோமி ஸ்வாஹா சங்கல்பம் கிருத்தியம் ஜோஹோமி ஸ்வாஹா அகிருத்தியம் ஜோஹோமி ஸ்வாஹா சங்கல்பம் ஜோஹோமி ஸ்வாஹா விகல்பம் ஜோஹோமி ஸ்வாஹா தர்மம் ஜோஹோமி ஸ்வாஹா அதர்மம் ஜோஹோமி ஸ்வாஹா அதர்மம் ஜோஹோமி வௌஷட் அப்படின்னு சொல்லி பண்றல. இதுக்குதான் ரகோயாகம். இது சாதாரணமாக யாருக்கும் தெரியாது. இது அந்தர்யாகம் சொல்ற காலத்துல இது விசேஷமாக சொல்ல போறோம். அந்தர்முக சமாராத்தியாபகிர்முக துர்லபா. அப்ப அந்த அந்தர்முக சமாராத்தியால வரும் பொழுது வரும். ஆனா ரகோயாகம்னா இதுதான். இது சொல்ற ரகசி. இது ஆச்சாரியால் ரகசி பத்யாவிய ரகசிங்கிற சௌந்தர்ய சொல்லிவிட்டார். சௌந்தர்ல வெறும் ஸ்லோகம் அர்த்தம் நினைக்கப்படாது. சகல சாஸ்திரமும் அதுக்குள்ள இருக்க. அது விசேஷமாக ரகசி விவிக்தே கிரியமான யாக வேற யாருக்கும் தெரியாமல் பூஜையிலேயே யாரும் வரமாட்டா. வந்தாலும் பக்கத்துல இருக்கிறவா என்னன்னு பாக்கறதுலயே பொழுது போறதே தவிர என்ன நடக்கிறதுன்னு எங்க பாக்கறது சொல்லிட்டு பாக்கணும் கிடையாது. அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் இத தப்பு பண்ணினா அதை கவனிக்கணுங்கிறதுல மனசு போறதே ஒழிய என்ன பண்றோங்கிறது பாக்கல பார்த்தா. அதான் விசேஷமா சொல்ற. அப்படி இல்லாமல் தன் மனதுக்குள்ளேயே தான் பண்ணக்கூடியதான பூஜைக்கு ரகோயாகம்னு பேரா. விவித்தே கிரியமானே யாகா
சிதக்ரௌ அனஸ்க குண்டலினி அதிஷ்டிதே. சிதக்னியில அனஸ்க குண்டலினி, குண்டலிலேயே எந்த இடத்துல அச்சு இல்லையோ அது. இந்த அச்சுங்கிறது நீங்க சாதாரண இவைகளுக்கு அச்சுன்னு பேர். இவைகள் ஒன்றும் இல்லாதான அந்த எழுத்து கூட வராதான இடம் என மூலாதாரத்தை பரா இருக்கு. பராபத்தி மத்தியமா வைகரிக்கு காரணம் எங்க சொன்ன மூலாதாரம், அதுக்கும் கீழே அனஸ்க குண்டலினி அதிஷ்டிதே. புண்ணியாதி ஹோமாஷ்டக ரூபா, புண்ணியஞ்சு ஹோமிஸ்வஹ பாபஞ்சு ஹோமிஸ்வஹ கிருத்தியஞ்சு ஹோமிஸ்வஹ அகிருத்தியஞ்சு ஹோமிஸ்வஹ சங்கல்பஞ்சு ஹோமிஸ்வஹ விகல்பஞ்சு ஹோமிஸ்வஹ தர்மஞ்சு ஹோமிஸ்வஹ தர்மஞ்சு ஹோமிஸ்வஹ பண்றல. இது புண்ணியாதி ஹோமாஷ்டக ரூபா ரஹோ யாக. இதுக்குத்தான் பேர் ரஹோ யாகம்னு பேரா. சத்ய கிரமேண பிரயோகேன ஆராத்யா. இப்படி பண்றதுனால, இப்படிப்பட்டதான ரஹோ யாகத்தினால பூஜை பண்றதுனால அம்பாளுக்கு ரஹோ யாக கிரமாராத்யா. யஜ பூஜா சங்கதி கரண தானேஷு இது ஜாது பாடாது ஏகாந்த சங்கதிரேவ ரஹோ யாக. செப்பரேட்டா வேற யாருக்கும் தெரியாம நம் மனசுக்குள்ள நமக்கு மட்டும் தெரிகிறாமல் பண்ற. ஆகியதான் நான் ஸ்ரீவித்யோ பாத்துக்கேன், நான் அம்பாளை பாத்துக்கேன், ஊருக்கெல்லாம் போய் லெட்டரைட்ல பேர் போட்டுக்காதிக்கும். ஸ்ரீவித்யா உபபாதகன் இது போட்டுக்கணுமா? விவகாரம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? யாருக்கும் தெரிய வேண்டியது. அந்த சாஸ்தோ பைஷ்ணவா சபாவயம் வைஷ்ணவோ ததா. வெளியில இருந்து தீர்ச்சுக்கா, சபையில 4 பேருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. சபாயாம் வைஷ்ணவே ததா. ஆனா பூஜை பண்றது அம்பாளுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்றேன். அதான் தத்ர கிரமேண பாத விக்ஷேபேண ஆராத்யா பிராப்தா. அம்பாள மூலாதாரத்துக்கு 2 அங்குலத்துக்கு கீழே அந்த இடத்துல முதல் ஆவரணத்தையும், விஷ்ணுங்கிறது மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான இடத்துல 2வது ஆவரணத்தையும், மூலாதாரத்துல திரிபுர சுந்தரி தேவதா அதிஷ்டிதமா இருக்கக்கூடியதான 3வது ஆவரணத்தையும், சுவாதிஷ்டானத்துல 4வது ஆவரணம், மணிப்பூரத்துல 5வது ஆவரணம், இதயத்துல 6வது ஆவரணம், அதே போல கழுத்துல கண்டஸ்தானத்துல விசுத்தியில 7வது ஆவரணம், லம்பிகாகரம் இந்திரயோனி கழுத்துக்கு கீழே கழுத்து சந்தர்ப்பத்துல அந்த தாடை கீழே இருக்கக்கூடியதான இடத்துல 8வது ஆவரணம், பூமத்தியத்துல 9வது ஆவரணம், 9வது ஆவரணம் சர்வாந்தமே சக்கரத்தை தியானம் பண்ணி அம்பாளுக்கு பஞ்ச பூஜைகளை பண்ணி அம்பாளை மறுபடியும் கீழே கொண்டு இதயத்துல கொண்டு வந்து அங்கே ஜீவனோட சேர்ந்து கைகூப்பி நின்றுட்டு பிரம்மரந்திரத்திலிருந்து வரக்கூடியதான 5 தேவதைகள்னால் விசேஷமாக சந்தன புஷ்ப தூப தீப நைவேத்தியாதிகள் தான் சமர்ப்பணம் பண்ணி அம்பாளுக்கு அம்பாளுடைய பாதங்கள்ல அந்தந்த தேவதைகள்லாம் அந்த கண்ணு காது மூக்கு நாக்கு அம்பாளுடைய சரீரத்துல லயத்தை அடைந்தா போல நினைச்சு ஜீவன் ஜோதிஷாய அம்பாளுடைய பாதத்துல ஈரமாக நடத்து தசமுத்திரைகளையும் அங்க மனசுனால காட்டி அந்த அம்பாளும் தேஜோ ரூபமாக அந்தர்நிரந்தரமனே அப்படி ஆயிட்டான்னு நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கோ இதுக்கு ரகோயாகம்னு பேரா. பாத விட்டேவேண ஆராத்யா பிராப்தியா. இது யாரு சொன்னா உங்களுக்கு? இது பாட்டுக்கு ஏதோ கதை விட்டு இருக்கல. யாரு சொன்னார்? ஆபஸ்தம்பர் சொன்னார். கதாக ஆபஸ்தம்ப நப்தசாஸ்திரபிரஸ்ய மோட்ச நைவரம் ஞாவத பிரியஸ்யா நப்தசாஸ்திராபிரதஸ்ய மோட்ச வியாக்கரணம் வாசிச்சு காணுங்க மாத்தது இப்படி எல்லாம் வியாக்கரண சப்தசாஸ்திரத்தை வாசிக்கிறதுக்கு மோட்சம் இல்ல. நவைரம் ஞாவத பிரியஸ்ய ரம்யா ஆவதது பிரிய. இது நன்னா இருக்கு, அது நன்னா இருக்கு, அது வாங்குறேன், இது வாங்குறேன், அங்கே போறேன், இந்த வீடு வாங்குறேன், அந்த கார் வாங்குறேன், சுத்திட்டு இருக்கா பாத்தீங்களா? இவருக்கு மோட்சம் இல்லையா? நபோஜன தத்பரஸ்ய எந்த ஹோட்டல்ல எது நன்னா இருக்கும் போஜன ஆச்சாதன தத்பரஸ்ய அங்க போய் சாப்பிடணும் சார். ட்ரிப்ளிகேன்ல அந்த ஹோட்டல்ல தான் போண்டா சாம்பார் நன்னா இருக்கு. இதுக்காக 10 மைல் நடந்து வரான். பிராரப்தம் பாருங்க. நபோஜாச்சாதன தத்பரஸ்ய நலோகதித்ரஹணே ரதஸ்ய ஊர்வம்பு பேசுறவனுக்கு இல்ல. ஏகாந்த சீலஸ்ய திருடம் ரதஸ்ய. ஆனா யாருக்கு மோட்சம்? யாருக்கு? ஏகாந்த சீலஸ்ய ஏகாந்தமாக அம்பாள தியானம் பண்றவனுக்கு திருடம் ரதஸ்ய பவேத் பிரீதி நிவர்த்தகஸ்ய அத்தியாத்ம யோகே நிரதஸ்ய சம்யக் அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வாதீரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி யச்சேத்வாங் மனசி பிராக்ய சத்யச்சேத்யாத்மனி ஞானமாத்மனி மஹதினி யச்சேத் அத்யச்சேத்காந்த ஆத்மனி அப்படின்னு யமதர்மராஜா சொல்றார். அத்தியாத்ம யோகத்தை
அத்தியாத்ம யோகாதி யோகே நிரதஸ்ய சம்யக் மோட்சோபவே நச்சமஹிம் ஜகத்ய அவனுக்குத்தான் மோட்சம் வரும் சுவாமி அப்படின்னு சொன்னார். ஆகையால் இப்படிப்பட்டதான ரகோ யாகம் பண்ணினா இந்த ரகோ யாகம் ரொம்ப ரகசியமானது. இங்க கொஞ்சம் சொல்லியிருக்கார் பாஸ்கராயர், அதை சொன்னேன். இதுக்கு மேல இருக்கிறதுனா குருமுகமா அறியணும். அருணோபனிதி இது எங்க இருக்கு? அருணோபனிஷத்தை இதை பத்தி டீடைல்ஸ் இருக்கு. எதி பிரவிதேத் விதோதரித்வா பிரவிதேத் இதி திவித்யோபாசனா மார்க்கே ரகசம்பாத்யைவ பிரவிதேத் குருமுகமாக குரு சொன்னபடி பண்ணி தெரிஞ்சுக்கணும். சர்வமும் குருமுகமாக அறியணும். இது ததர்த்தா விதோ அந்யோன்யம் ரகசியபி இது கோஷாத். குருவுக்கு தெரியும், சிஷ்யனுக்கு தெரியும். எழுத ரகசியம் சீக்கிரட்னா ஒருத்தருக்கு தான் தெரியணும். 2 பேருக்கு தெரிஞ்சால் சீக்கிரட்டா அவன் அந்த 2 பேரும் இந்த 2 பேருக்கு சொன்னா பட்ட வெளிச்சம் ஆயிடுத்தேன்னா இல்ல. இங்க ரகசியம்னா என்னன்னா மீகா அந்யோன்யம் ஒருத்தருக்கொத்தர் சொல்றது. பிரகாசாமர்ஷஹஸ்தாபியாம் அவலம்பிய புன்மணி ஸ்ருகம். பிரகாச ஆமர்ஷ ஹஸ்தாபியாம் பிரகாசம் வெளிப்படுத்துறது. ஆமர்ஷம் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும், சிஷ்யனுக்கு எவ்வளவு புரியுமோ எவ்வளவு வேணுமோ அந்த சமயத்துல அது வரைக்கும் சொல்றது. அவலம்பிய புன்மணி ஸ்ருகம். புன்மணி எனக்கூடியதான சுருத்தினால் கர்மா தர்ம கலா ஸ்நேகம் தர்மஞ்சோமி அதர்மஞ்சோமி இப்படிப்பட்டதல்ல. பூர்ணவன்ன உஜுஹோம்யம் பரிபூர்ணமான சிதக்னியில ஹோமம் பட்டேன். அப்படி மந்திரோக்தார்த்த விபாவனம். ரகோயாக கிரமம்னா என்னதுன்னா மந்திரார்த்தத்தை அறிந்து கொள்றது. இதான் ரகஸ்தர்ப்பணம்னு. அப்பப்ப மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லு. ஏதோ மந்திரம் குறிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன விவகாரம். அவன் பாட்டுக்கு விச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா 100 தரம் ஜபம் பண்றான் சார், இதெல்லாம் இருக்கிறது விட்டான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் பண்றேன் அப்படி எல்லாம் பண்ணி பண்ணக்கூடாது. மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அர்த்தானுசந்தான பூர்வகமா மந்திரத்தை ஜபிக்கணுமா. இதான் ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா மந்திரோக்தார்த்த விபாவனம். அந்தர்நிரந்தரமனிந்தன மேகமானே மோகந்தகார பரிபந்திரி சம்விதக்னௌ கஸ்மிஞ்சிதத்புதமரீதி விகாச பூமௌ விஸ்வம் ஜோமி வசுதாதி சிவாவசானம். அந்தர்நிரந்தரமனிந்தன மேகமானே தினந்தோறும் என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான மோகந்தகார அஜானம் எனக்கூடியதான இருட்டை அழிக்கக்கூடியதான பரிபந்தினி சம்விதக்னௌ சம்பித்து எனக்கூடியதான அக்னியில் கஸ்மிஞ்சிதத்புத மரீசி விகாச பூமௌ மரீசின கிரணங்கள் இன்னது என்று சொல்ல முடியாதான அற்புதமான கிரணங்களோட கூடின அந்த ஸ்வரூபத்தில் விஸ்வம் ஜோமி வசுதாதி சிவ அவதானம். வசுதாதி பூமியிலிருந்து ஆரம்பிச்சு சிவா பரியந்தம். அதன சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில பூமி வரைக்கும் பண்ணக்கூடியதான தத்துவ சோதனம். இதுதான் விசேஷமாக சொல்றாரு. வசுதாதி சிவாவதானம். வசுதான பூமி, பூமியிலிருந்து சிவா பரியந்தம் 36 தத்துவங்களையும் நான் எனக்குள்ள ஹோமம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான தத்துவ சோதனம் இருக்க. இதுக்குத்தான் விசேஷமாக ரகஸ்தர்ப்பணம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை இதயத்துல நம்ம தியானம் பண்ணணும். இப்படி ரகோயாக கிரமாராத்ய ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணி நம்ம இதயத்துக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான நிலைக்கு ரகோயாகம். மனிதனும் தேவரும் பாயா முனிவரும் வந்து தென்னி குறி தரும் தேவடி கோமளமே கொன்றை வார்த்தடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பயிரதையும் படைத்த புனிதரும் நீயும் என்பது என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு தேவதைகள் என்ன மனுஷால் என்ன மாயா முனிவரும் அழியாத நாம் மகர்ஷிகள் என்ன தென்னி குடிதரும் தலைவணங்கி நமஸ்காரம் பண்ணக்கூடியதான தேவடி கோமளமே அம்பாளே கொன்றைவார் தடை மேல் படித்தரும் திங்களும் அந்த நீளமா இருக்கக்கூடியதான கொத்த புஷ்பம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த தலைக்கு மேல சந்திரன் இருக்காரா திங்களும் பாம்பும் அது போறாத பகீரதையும் கங்கையும் வைத்துக் கொண்டு படைத்த புரிதரும் நீயும் புரிதராக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனும் நீயும் அம்பாளும் என் குந்தி என்னாலும் பொருந்துகவே எப்பொழுதும் என் இதயத்துல சாஸ்திரமா இருக்கணும்.
அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ரஹோ யாக கிரமாதாத்ய சஹஸ்ரப்பட தர்பிதா. அடுத்தது சத்ய பிரசாதினி. இப்படி யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு இந்த ஜென்மாவிலேயே இப்பொழுதே பிரசாதத்தை கொடுக்கிறாள். காதிருஷ யாக தர்ப்பணாப்ஜம். இப்படிப்பட்டதான ரஹோ யாகமும் ரகஸ்தர்ப்பணமும் பண்றவாளுக்கு சத்யா ததாத்வே ஏவ அப்பொழுதே பிரசாதத்தை கொடுக்கிறாள். ததா. அதுக்கப்புறம் விஸ்வசாட்சிணி. விஸ்வசிய திரஷ்டி. உலக நான்யோதோஸ்தி திரஷ்டா நான்யோதோஸ்தி மந்த நான்யோதோஸ்தி விஜாதா. பிரதாரணிகம். நான்யதோஸ்தி திரஷ்டு நான்யதோஸ்தி மந்திர நான்யதோஸ்தி விஜாத்ரு அப்படின்னு அக்ஷர பிராமணம். அது சொல்ற விஸ்வசிய திரஷ்டி சாட்சாத் அவ்யவஜானீன ஸ்வரூபாத்மக போதேன. தன்னுடைய ஸ்வரூப போதத்தினாலேயே உலகத்தை பார்க்கிறாள் விஸ்வசாட்சணி. சாட்சாத் திரஷ்டரி சன்யாயாம் இது இன். அந்த இன் பிரத்யம் வந்து சர்வ விஸ்வசாட்சிணி. அம்பாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, அம்பாளை பார்க்கறது இன்னொரு ஆள் இல்லையா. அதனால சர்வசாட்சி சாட்சி வர்ஜிதா. சர்வசாட்சியா சாட்சியந்தர அயோகா சாட்சி வர்ஜிதா. மற்றொரு சாட்சி இல்லாதனால அம்பாளுக்கு சாட்சி வர்ஜிதா. பிராயத்துல எல்லாமும் போனாலும் பரமேஸ்வரன் அவர் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரனையும் தான் சாட்சியா பார்த்துட்டு இருக்க. தனக்கு இன்னொரு சாட்சி இல்ல. ஆகையால் சாட்சிக்கு சாட்சி இல்லாதான ஸ்வரூபமா கல்போபதம் மரண கல்பித தண்டவஸ்ய தேவஸ்ய கண்டபரசோ பரபைரவஸ்ய பாசங்குஷவஜராசர புட்பவான சபக்ஷிணி விஜயதே நவமூர்த்தி ரேகா அப்படின்னு ஏகமாக அத்விதீயமா இருக்கக்கூடியதான சாட்சி ஸ்வரூபமா உங்க இதயத்துல இருக்கிற சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாள். அந்த அம்பாளுக்கு சடங்க தேவதா யுக்த காட்குண்ய பரிபூரிதா. இன்னைக்கே முடிச்சிட்டு போல இருக்க வேண்டாம். அடுத்த வாரம் அடுத்த